பெண்களை வந்து நம்ம தான் கவனிக்கணும் என்பதை விளங்காம, பெண்களும் நம்ம சொத்துக்கு நம்ம சம்பாதிக்கணும் விளங்கி கொண்டு, நமக்கு புருஷன் இருக்கிறான் அவன் பொறுப்பாளி ஆயிட்டான் என்பதை அவங்களும் விளங்காம, இவனும் விளங்காம என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பெண்களை வந்து சம்பாதிப்பதற்காக அனுப்பிவிடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். பல விதங்கள் என்ன செய்யறாங்க, வேலைக்கும் தொழிலுக்குமாக வெளியே அனுப்பி சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்துகிறார்கள். இப்படி ஏற்படுத்துறது வந்து உண்மையில நல்லதா? இன்னைக்கு வெளி உலகத்துல பெண்கள் வேலைக்கு போறாங்கல்ல, யார் போகலாம்? இந்த மாதிரி பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவன் இல்லைன்னா போகலாம். யாருமே இல்ல, சாப்பாடு கூட வழி இல்ல, புருஷன் இருந்தா பொறுப்பாளி ஆயிடுவான். புருஷன் இல்ல, அவன் ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறானா, அப்ப வந்து அந்த பொறுப்புக்கு ஆள் இல்லைங்கும் போது அவங்க தான் உழைக்கணும். அதுக்கு தனி ஆதாரம் இருக்கிறது. உங்களுக்கு கணவன்மார்கள் இருப்பார்களே, ஆனால் அந்த கணவன்கிட்ட இருந்துதான் நீங்கள் கேட்கணுமே தவிர, அவனுடைய சம்பாத்தியத்தில் இருந்தால் நீங்கள் உரிமை எடுத்துக் கொள்ளணுமே தவிர, பெண்கள் ஏதோ பொருளாதார சுதந்திரம் என்ற ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு, இது வந்து சுதந்திரத்துக்கு ஒரு அடையாளம், இது ஒரு முற்போக்கு, இதுதான் சிறந்தது உலகத்துக்கு அப்படி நினைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க, பெண்கள் வேலைக்கு போவது என்பது ஒரு ஃபேஷனா இன்னைக்கு ஆகிவிட்டது. உண்மையில் நீங்க சிந்திச்சு பார்க்கணும், இந்த பெண்கள் வேலைக்கு போறாங்கல்ல, இந்த வேலைக்கு போறதுனால அது பெண்களுக்கு நன்மையா தீமையா? நன்மையா இருந்தால் போகலாம், நன்மையா இருந்தால் இஸ்லாமே போவானான்னு சொல்லாது. பெண்களுக்கு ஒரு எந்த ஒரு காரியம் நல்லதாக இருக்கிறதோ அந்த நல்ல காரியத்தை இஸ்லாம் ஒரு காலத்தையும் தடுக்காது. படைச்ச இறைவனுக்கு யார் யாருக்கு எதை கொடுக்கணும் தெரியுமா இல்லையா? நீங்கள் இந்த வேலைக்கு பெண்கள் போறாங்களே, அது உண்மையில் நல்லதா? கிடையவே கிடையாது. என்ன கிடையாது? பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வேலைக்கு போனார்களே, ஆனால் அப்படி வேலைக்கு போவதன் மூலமாக அவங்க ரெண்டு சுமையும் சுமக்கிறார்கள். இப்ப அவங்களுக்கு வேலை என்ன இருப்ப, ரெட்டை சுமை தானே. வேலைக்கு போறதுனால வீட்டுல சோறாக்குற வேலை இல்லாம போயிருமா? வீட்டை கவனிக்கிற வேலை இல்லாம போயிருமா? பிள்ளைய வயிற்றுல சுமக்கிற வேலை இல்லாம போயிருமா? அல்ல பெத்துட்டு பால் கொடுக்கிற வேலை இல்லாம போயிருமா? அந்த குழந்தைய சீராட்டி தாளாட்டி வளர்க்கிற வேலையெல்லாம் இல்லாம போயிருமா? நாங்க வேலைக்கு போறோம் அதனால நீ பிள்ளைய பத்துக்கன்னு புருஷன் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. அப்ப நம்ம என்ன வழங்கணும், இந்த வேலைக்கு என்று பெண்கள் போனார்களே, ஆனால் அது அவர்களுக்கு ரெண்டு வேலையும் ஆகிவிடும். ஆம்பளைக்கு ஒரு வேலை, யாரு நாடாக படைக்கப்பட்டிருக்கிறானோ, திரகாத்திரமா படைக்கப்பட்டிருக்கிறானோ, அவன் ஒரு வேலை செய்யறான், வெளியில போய் சம்பாதிக்கிற வேலையை மட்டும் செய்யறான். பொம்பளைக்கு இப்ப என்னவாகி விடுகிறது, சம்பாதிக்கிற வேலையை அவதலையில போட்டுவிட்டு வீட்டுக்குள்ளே இருந்து நிர்வகிக்கிற வேலை இருக்குத, அந்த வேலையை அவளுக்கு போட்டோம்னு சொன்னா எக்ஸ்ட்ரா பார்த்து அந்த வேலையை செய்யறா. வேலைக்கு போற எல்லா பெண்களும் வந்து வீட்டு வேலையை பார்க்கத்தானே செய்யறாங்க. துணி துவைக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய பெரிய வசதிகள் இருந்தா வேலைக்கு ஆள வச்சுக்கிடுவாங்க. அப்ப இந்த மாதிரி நம்ம என்ன யோசிக்கணும், பெண்களுடைய சம்பாத்தியத்துக்கு ஆண்கள் முழுசா பொறுப்பேற்றுக் கொள்ளாதுன்னு சொல்ல போனா, பொண்ணு தேடும்போது அப்படி தேடலாம். எப்படி தேடுறான், வேலைக்கு போற பொண்ணா இருக்குதா, படிச்ச பொண்ணா இருக்குதான்னு தேடுற, அது ஒரு கணக்கு. அப்படி தேடுறது இல்ல, வேலைக்கு போற பொண்ணா இருக்குதா, அரசாங்க வேலையில உள்ள பொண்டாட்டியா இருக்குதா, அப்ப நிறைய ரூபாய் பென்ஷன் நிறைய வருமா இல்லையா, நம்ம சொகுசா வாழலாம்னு நினைத்து. அப்ப என்ன அர்த்தம், இவ கையாளாகத்தனமா பொம்பளை வருமானத்தில் வாழ நினைக்கிறாங்க. நம்ம சம்பாதிக்க வேண்டியது இல்ல, நம்ம அதிகமா சம்பாதிக்கலாம், நம்மள சம்பாதிச்சு நம்ம பொண்டாட்டி சம்பாதிச்சுட்டு வந்தான்னு சொன்னா நமக்கு அதிகமான வருமானம் கிடைக்கும் என்றெல்லாம் கணக்கு போட்டுக்கொண்டு வேலைக்கு செல்லக்கூடிய மனைவி பெண்ணு தான் வேணும் என்று தேடக்கூடியவர்களை எல்லாம் பார்க்கிறோம். ஒரு இஸ்லாமிய குடும்பவியலுக்கு அது ஒரு தகுதி கிடையாது. வேலைக்கு செல்லாத மனைவி வேண்டும், பெண்ணு வேணும் என்றுதான் ஒரு ஆண் தேட வேண்டிய. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உல் மர்அத்து ராயியத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா. நிர்வாகத்தை இஸ்லாம் ரெண்டா பிரிச்சு, வெளியில பொருள் தேடுற நிர்வாகத்தை இவன்ட்ட கொடுத்து விட்டு வீட்டை நிர்வகிக்கிறது, அதை நிர்வகிக்கக்கூடியவள் பெண்ணு. ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்களா இருக்கிறீங்க, பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் ஹதீஸ் இருக்குல்ல, அந்த சொல்றாங்கன்னு கேட்டா, உல் மர்அத்து ராயியத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா. பெண்கள் வந்து இந்த கணவனுடைய வீட்டை அவர்கள் தான் நிர்வகிப்பார்கள். நம்ம ரூபாயை கொடுத்துருவோம், என்னென்ன வாங்கணும், அரிசி இருக்கா, பருப்பு இருக்கா, புளி இருக்கா, மிளகா இருக்கா, அது அந்த மாதிரி பொருள்களை வாங்கி போடுற விஷயம் அவங்கள சேர்ந்ததுதான். உணவு தயாரிக்கிற விஷயம் அவங்கள சேர்ந்ததுதான். வீட்டை சுத்தமா வைத்துக் கொள்ளக்கூடியதும் அவங்கள சேர்ந்ததுதான். அதெல்லாம் போக வந்து வயசான முதியவர்கள் வீட்டில் இருப்பாங்க, அவங்களை அரவணைக்கிறது, சீராட்டுறது, குழந்தைகள் இருக்கு அதை வளர்க்கறது, கல்வி கொடுக்கிறது, அதை கண்காணிக்கிறது, ஒழுக்கமா போவதா இல்லையான்னு பாக்குறது, இந்த வேலையெல்லாம் ஆம்பளை பார்க்க முடியாது, சம்பாதிக்க போயிருவான். இதெல்லாம் வீட்டுல இருந்து யார் தான் பார்க்கணும், பெண்கள் தான் பார்க்க வேண்டும். வீட்டில இருந்து கண்காணிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அது பெண்களுடைய கடமையில் இருக்கிறது அப்படின்னு இஸ்லாம் வந்து ரெண்டா பிரித்து இருக்கிறது. அதனால இஸ்லாமிய சமூக அமைப்புல என்ன செய்யக்கூடாது, யாரெல்லாம் வந்து வேலைக்கு போற பொண்ணுதான் வேணும் என்று தேடுகிறார்களோ
அல்லது வேலைக்கு அனுப்பலாம் என்பதற்காக வேண்டி படித்த பெண்ணை தேடுகிறார்களோ? ஒரு நாலேஜ் இருக்கு, பிள்ளைய நல்லா வளர்ப்பாங்கன்னு படிச்ச பொண்ணை தேடலாம். எதுக்கு தேடக்கூடாது? இந்த படிச்ச பொண்ணைய தேடிக்கிட்டோம்னு சொன்னா அவளை வேலைக்கு அனுப்பி அவளும் சம்பாதிப்பா, நம்மளும் சம்பாதிப்போம். அது எப்படி நீ பொண்ணைய நான் நீ ஆம்பளைல நீ இல்லப்பா சம்பாதிச்சு அவளுக்கு போடணும். ஒரு படிச்ச பொண்ணு தேடுறதுக்கு எதுக்கு தேடணும்? குழந்தைக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க தேவையில்லை, வீட்டுல நல்லா எஜுகேட் பண்ணுவாங்க, நல்லா வளர்க்குவாங்க. அந்த மாதிரி ஒரு தகுதிக்கு படிச்ச பெண்ணை தேடிட்டு போங்க. படிச்ச வேலைக்கு பெண்ணையும் நம்ம தேடக்கூடாது, படிச்ச பெண்ணையும் வேலைக்கு போவாள் என்பதற்காக தேடக்கூடாது, வேற நோக்கத்துக்காக தேடிக்கொள்ளலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு சுமையை நமக்கு சுமத்தி இருக்கிறது. இப்ப இதனால வேலைக்கு போறதுனால என்ன ஏற்படுகிறது? இப்ப ஒரு மனிதனுக்கு 8 மணி நேரம் தான் வேலை செய்யறான். இப்ப அப்படிதான் பிரிச்சுட்டாங்க. உலகத்துல என்ன இருக்கு? 8 மணி நேரம் வேலையை சட்டமாக்கி விட்டாங்க. 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் தூக்கம், 8 மணி நேரம் ஜாலியா இருக்கிறது. அப்படித்தானே பிரிச்சிருக்கான். உலகத்துல 8 மணி நேரம் வேலையை சட்டப்பூர்வம் உரிமையாக்கிட்டாங்க. அந்த தொழிலாளர் தினம் கொண்டாடுறாங்கல்ல, அது உலகம் பூரா ஆய்வு பண்ணி மனிதனுடைய உடற்கூறெல்லாம் கவனத்துல கொண்டு 8 மணி நேரம் தான் யாருக்கு வேலை? ஒரு மனுஷன் வேலை செய்ய முடியும். இப்படி இருக்கிறதா நிம்மதியா இருக்க முடியும். ஓவர் டைம் பார்த்தா நிம்மதியா இருக்க மாட்டாங்க. 8 மணி நேரம் சம்பாதிக்கணும், 8 மணி நேரம் தூங்கணும், இன்னொரு 8 மணி நேரம் வெளியே போறது வர்றது, நண்பர்களை பாக்குறது, சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறது, அப்படி மைண்ட் ரிலாக்ஸ் ஆக்கி இருக்குது. இந்த மாதிரியான வேலைகளுக்கு ஒரு 8 மணி நேரத்தை என்ன செய்யணும்? ஒதுக்கணும் இருக்கிறது. இப்ப ஃபர்ஸ்ட் இந்த பெண்கள் வேலைக்கு போறவங்க என்ன ஆகும்னு கேட்டா, அவங்க 16 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய நிலை ஏற்படுது. ஆம்பளைக்கு 8 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும் என்கிற நிலையில அவ வேலைக்கு போறவளா இருந்தாலேயானால் காலையில எந்திரிச்சு வேலையை சமையல் மட்டம் அதுவும் பம்பரமா என்ன செய்யணும்? அந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சு அவளுக்கு மத்தியானம் சாப்பிடுறதுக்கு உள்ள பார்சல் வரைக்கும் கட்டிக்கிட்டு என்ன செய்யணும்? பஸ்ஸை பிடிக்கணும், ஆட்டோ பிடிக்கணும், டிரைவர் பிடிக்கணும்னு சொல்லி பதறி ஓடிட்டு போய் புருஷன் அனுப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்பிட்டு எல்லா தலையிலையும் போட்டுக்கிட்டு யூனிஃபார்ம் போட்டு குளிக்க வச்சு எல்லாம் வேக வேகமா செய்யணும். அப்ப அவங்களுடைய சுபாவமே சுலோவா செய்யறது தானே. அவங்களுடைய தன்மை என்னது? சுலோவா செய்யக்கூடிய தன்மையில் இருக்கும் பொழுது அந்த பேட்டரிக்கு அவ்வளவுதான் அதுக்கு செய்ய முடியும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்? ஆம்புல மாதிரி பாஸ்டா விரைவாக அவங்களுடைய சுபாவத்துக்கு மாற்றமாக பெண்கள் தங்களை ஆக்கிக் கொள்றார்கள். வேலைக்கு 10 மணிக்கு வேலைக்கு போகணும்னு சொன்னா 10 மணிக்குள்ள மூட்டு வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி மத்தியான சாப்பாடு வரைக்கும் புருஷனுடைய சாப்பாடு வரைக்கும் முடிக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு போறாங்களா? போனவங்க அங்க வேலையை விட்டுட்டு நுழைஞ்சோம் மறுபடியும் வேலை. ஆனா வேலை முடிச்சுட்டு வந்தோமா அப்படி ஹாயா படுத்து தூங்கலாம். கொஞ்சம் ஆம்பளை அப்படி செய்யறாங்கல்ல, ஆம்பளை வேலைக்கு போயிட்டு சோறாக்கிட்டு இருக்கிறான். வேலைக்கு போயிட்டு வந்தா என்ன செய்வான்? வீட்டுல ரெஸ்ட் எடுப்பான். ஐயா நண்பர்கிட்ட பீச்சுக்கு போவான், அங்க போவான், ஏதாவது செய்வான். அந்த மூளைக்கு என்ன செய்யும்? ஓய்வு கிடைக்கும். பெண்கள் என்ன செய்யணும்? மறுபடியும் உள்ள புள்ள வந்துருச்சா, அது வந்துருச்சா, பிள்ளைகளை வேற ட்ரெஸ் போட்டு விடுறது, அதை கவனிக்கிறது, அழுக்கு துணியெல்லாம் என்ன இருக்குன்னு பாக்குறது, அதுக்கப்புறம் ராத்திரி சமையலுக்கு உள்ள வேலைகளை பாக்குறது. இந்த மாதிரி செய்யக்கூடிய நேரத்தில் இயல்புக்கு மாற்றமாக 2 மடங்கு 8 மணி நேர வேலைக்கு பதிலாக அவங்க 16 மணி நேர வேலை என்ன செய்யறாங்க? அதாவது காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து 10 மணி வரைக்கும் நீங்க எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் 16 மணி நேரம் ஆச்சு. 6 மணிக்கு வேலையை ஆரம்பிக்கிறாங்க, 10 மணி வரைக்கும் இரவு வரைக்கும் வேலை இருக்குன்னு சொன்னா 16 மணி நேரமும் இடைவிடாத வேலை. இப்படி செய்வது பெண்களுடைய தன்மைக்கு கேடு விளைவிக்கக்கூடியது. இது ஃபர்ஸ்ட் வழங்கிக் கொள்ளணும். இது பெண்களுக்கு என்ன ஏற்படும்? இதனால மன உளைச்சல் ஏற்படும், ஒழுங்கா திங்க முடியாது, ஈடுபாடு இருக்காது, ஆத்திரம் வரும். இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க ஒரு சந்தோஷமா இருக்கணுங்கிறது கூட நேரம் ஒதுக்கல. சந்தோஷமா இருக்கணும்ல, கணவனோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறது, அதெல்லாம் கூட அவங்க இழக்க வேண்டி வந்துடும். ஏன்னா அவங்க அந்த வேலை பொழுவுல அவ்வளவு செஞ்சுட்டு போய் உளுந்தமா படுத்தமா தூங்கணுமா, இது மாதிரியான வாழ்க்கையா போயிருமே தவிர, அதனால அவன் வேற மாதிரி சுத்த ஆரம்பிச்சிடறான். வழங்குதா? அப்ப இல்லற வாழ்க்கையில கூட அவங்களுக்கு ஒரு நாட்டம் குறையிற அளவுக்கு மன அழுத்தம் உண்டாயிரு, குடல் உளர்ச்சின்னு ஒரு நோய் சொல்றாங்க, இதெல்லாம் ஏற்படும்ங்கிறது ஒரு கணத்துல பாக்குறோம். அதே மாதிரி அவங்க ஒரு குழந்தையை பெற்றிருந்தாங்கன்னு வைங்க, வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க, குழந்தையை பெற்றிருந்தாங்கன்னு சொன்னா அந்த குழந்தைய 8 மணி நேரம் பிரிக்கிறாங்க. குழந்தைய 8 மணி நேரம் பிரிந்து இருப்பது அவங்க உடலால் பிரிந்து இருந்தாலும் மனதால் அவங்க எப்படி இருப்பாங்க? ராத்திரில தூங்கிக்கிட்டு இருக்கும் போது குழந்தை அழுதா கூட தூங்குறவங்க எந்திரிச்சிடறாங்க, நாமளும் எந்திரிக்க மாட்டேங்கிறான். தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பெண் என்ன செய்யறா? குழந்தை அழுத உடனே டக்குன்னு வாரி சுட்டி எந்திரிச்சு என்ன பண்றா? அந்த குழந்தையை கவனிக்கணும். உளப்பூர்வமா அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் மத்தியில கனெக்ஷன் இருக்கிறது. நீங்க வேலைக்கு போயிட்டா கூட இந்த கனெக்ஷன் அங்க இருந்துட்டு உடல் தான் அங்க வந்துருச்சே தவிர மனசு பூரா எங்க இருக்கு? நம்ம பிள்ளைய விட்டுட்டு வந்தோமே, அது என்ன ஆகும்? அதுவும் பால் குடிக்கிற பிள்ளையா இருந்துச்சுன்னு வைங்க, ஒரு 2 வயசு வரைக்கும் உள்ள குழந்தையா இருந்தா அப்ப இந்த பால் குடிக்கிற நேரத்தில் பால் கொடுக்க முடியாது, தாய்ப்பால் அது கிடைக்காது.
இந்த 8 மணி நேரத்துக்கும் செயற்கையான உணவுகள் தான் கொடுக்க முடியும். எல்லாரும் அறிவியல்ல என்ன சொல்றாங்க, தாய்ப்பாலுக்கு ஈடானது எதுவுமே இல்லைங்கிறாங்க. எல்லா விதமான நோய் எதிர்ப்பு சக்தியும் அதுலதான் இருக்குங்கிறாங்க. அந்த தாய்ப்பாலை உரிய முறையில தேவையான அளவுக்கு குடிச்சு வளர்க்குதல் என்பது இந்த மாதிரி வேலைக்கு போற பெண்களால் நடக்குமா? நடக்காது. அப்ப ரொம்ப நேரம் அவங்க பால் கொடுக்காமல் இருக்கும் பொழுது குழந்தை ஏங்குகிறது. அது மாத்திரம் இல்லாம பால் சுரண்டா கொடுத்துடணும். வேலை நேரம் 8 மணி நேரம், போறதுக்கு 1 மணி நேரம், வாரத்துக்கு 1 மணி நேரம் வச்சுக்கிட்டா 10 மணி நேரம் ஆயிரும். 10 மணி நேரத்துக்கு அந்த பால் கொடுக்காமல் அவங்க ஒவ்வொரு நாளும் அதை கண்ட்ரோல் பண்ணும் பொழுது சுரப்பு குறையும். பால் உற்பத்தி ஆகிற எவ்வளவுக்கு குழந்தைக்கு கொடுக்கறாங்களோ அந்த அளவுக்கு பால் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். இவங்க எப்ப கொடுக்காம இருக்கிறாங்களோ, நீங்க வேணா ஒரு 10 நாளைக்கு பால் கொடுக்காம இருந்து பாருங்க, என்னவா தாய்க்கு பாலை குறைஞ்சு போயிடும், நின்று போயிடும், சுரக்காது. அது எடுக்க தான் சுரக்கும். கிணறு இறக்கி ஊருமாங்கல்ல, அது மாதிரி தான் எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான். அப்ப இவங்களுக்கு அந்த பால் சுரக்கிற விஷயங்கள் இல்லை என்று சொன்னால் குழந்தைக்கு போதுமான பால் கிடைக்காது. பால் சுரந்துகிட்டு நேரத்தில் அதை கொடுக்காம இருந்து கட்டுப்படுத்துறதுனால அதுல ஒரு மன உளைச்சல் ஏற்படுகிறது, டென்ஷன் ஏற்படுகிறது. அதனால உடல்ல சில ரசாயன மாற்றங்கள்லாம் ஏற்படுகிறது, ஆரோக்கியத்தை கெடுக்கிறது என்றெல்லாம் அதை கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். இது நடக்கிறது. இது எல்லாத்துக்கும் மேல அந்த பாசம், குழந்தைக்கு பாசம், பாலை விட எது முக்கியமானது? அந்த அணைச்சி அதை சிரிச்சு அதை கொஞ்சிரம்ல, அது ஒரு டானிக்கு மாதிரி குழந்தை எதிர்பார்க்கும், குழந்தை அதை ஆசைப்படும். எந்த வீட்டுல குழந்தைய சிரிச்சு கொஞ்சி வளர்க்கிறாங்களோ அது நல்ல பிள்ளையால வளரும். இந்த மாதிரி விட்டு போனவங்க தருதலையாவும் முரடனாவும் ஒரு அன்புக்கு இயங்கக்கூடிய பிள்ளைகளா இருக்குன்னு சொன்னா அது நல்ல பிள்ளையா உருவம் வளராது என்றும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்போ ஒரு பிள்ளையும் பெத்துப்பட்டு குடும்ப வாழ்க்கை வேணும்னு சேர்ந்து கல்யாணத்தை பண்ணிவிட்டு அவர் பிள்ளையும் பெத்துப்பட்டு யாரை வளர்த்துக்கிறவான்னு விட்டுட்டு போனீங்கன்னு சொன்னா அது எப்படியோ வளர்றதுக்காக நீ கல்யாணம் பண்ணீங்க, எப்படியோ வளர்றதுக்காக வேண்டிய நீங்க குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டீங்க. அப்ப அந்த பிள்ளைகளும் என்னமாயிருது, ரொம்ப மோசம். குழந்தைகளே சரியான பாசங்கள் கிடைக்காம கண்ட கண்ட இடத்துல வளர்த்து பலவிதமான ஒரு நிலைமை ஏற்பட்டு போய்விடுகிறது. இது குழந்தையா இருந்து கொஞ்சம் மேல வந்துச்சுன்னு வைங்க, சின்ன பிள்ளைகளே சில சேட்டைகள் எல்லாம் செய்வாங்க, பக்கத்தில் உள்ள நண்பர்கள் எல்லாம் கெடுப்பாங்க, கெட்டு பீடி குடிக்கிறது, இந்த மாதிரி குடிப்பாங்க. இது மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் ஒரு தாய் இருந்து கண்காணிச்சா தான் செய்ய முடியும், அந்த பிள்ளைய ஒழுங்கா கொண்டு போக முடியும். இதெல்லாம் உங்களால பார்க்க முடியாது, எப்படி வளர்றானே தெரியாது, ஒழிக்கிறது, கள்ளத்தனம் எல்லாத்தையும் கத்துக்கொண்டது குழந்தைகள். அப்ப நம்ம குழந்தைகள் நல்ல முறையா வளருவதற்கும் எது தடுக்கிறது? பொருளாதாரத்தை பொம்புல போய் தேடுன்னு சொன்னால் அந்த சமூக அமைப்பு, அந்த குடும்ப அமைப்பு நாசமாகி விடுகிறது என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி பல குடும்பங்கள்ல பார்க்கிறோம், வேலைக்கு போறவங்களாம் வேண்டாம் ஆரம்பத்தில் ஆசைப்பட்டுறான், போயிடுறாளா, வேலைக்கு போனா இயற்கையாகவே மனிதனுடைய தன்மை என்ன, வீட்டுக்குள்ள இருக்கும்போது எப்படி வேண்டாலும் இருந்துக்கணும், ஆம்பளை பொம்பளையோ. கொஞ்சம் வெளியே போகணும்னு சொன்னா அதுக்கு தனியா ஒரு ட்ரெஸ் போடுறது எல்லாம் இருக்கும்ல, வெளியே போற அந்த வீட்டுக்குள்ள அடிஞ்சிருந்த அந்த ட்ரெஸ் கூட நீங்க வெளியே போவீங்களா? பொம்பளையும் போக மாட்டான், ஆம்பளையும் போக மாட்டான். பொம்பளை கொஞ்சம் கூடுதலா அதுக்கு கவனம் எடுத்துக் கொள்வார். அப்ப வேலைக்கு போகையில கொஞ்சம் நல்ல சேலையை உடுத்தி கொண்டு கொஞ்சம் நல்லபடியா ஒரு பவுடர் கூட போட்டு போனான்னு வைங்களேன், இவனுக்கு ஆரம்பத்தில் குழப்பமாகும். நீ தானே வேலைக்கு வேணும்னு கேட்ட, நீ தானே வேலைக்கு போற பொம்பளை வேணும்னு கேட்ட, அப்ப வெளி உலகத்துக்கு போக கூட என்ன செய்வா, அதுக்கு தகுந்தவாறு போகும்போது என்னவாகும்னா வேலைக்கு அனுப்பிட்டு இவன் மனசுல என்னவா இருக்கேன், வேற மாதிரி இப்படி போறாளே, பல பேரோட இது தனியா இருக்க ஒரு நிலைமையெல்லாம் ஏற்படுமே, வேலைக்கு தான் போறாளா வேற எங்கேயாச்சும் போறாளா, இதெல்லாம் மனசுல வருமா இல்லையா? நான் முறைப்படுத்தி சொல்லல, நம்ம நாட்டுல பெங்களூர்ல ஒரு ஆய்வு பண்ணாங்க, வேலைக்கு போகக்கூடிய 750 வேலைக்கு போற பெண்களை கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, நீங்க வேலைக்கு போறீங்கல்ல, வேலைக்கு போறதுனால உங்க குடும்பத்துல ஏற்பட்ட நல்லது கெட்டதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஏண்டா போனோம் இருக்கிறது. யார் சொல்றா? வேலைக்கு போற பெண்கள். என்னமா விஷயம்? 80% பெண்கள், 750 பேர்ல 80% பெண்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எங்க கணவனாலும் எங்கள் கணவனின் குடும்பத்தினாலும் நாங்கள் கடும் சந்தேகத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். 100 பொம்பளை வேலைக்கு போனா 80 பொம்பளை புருஷனால் சந்தேகப்படுறான், ஒரு 20 பொம்பளை தான் அந்த புருஷனால் சந்தேகப்படாமல் இருக்கிறான். இது ரொம்ப அளவுக்கு மீறின ஒரு சதவீதமா இருக்கிறது. ஒரு பாதிக்கு பாதி இருந்தா கூட அப்படி எடுத்துக்கலாம், அது ஒரு கணக்குல எடுத்துக்கலாம். ஆனா இது எவ்வளவுக்கு இருக்குது? 100 பேருக்கு போனா 80 பேருக்கு இப்படிதான் ஏற்படும்னா தவிர்க்கணுமா இல்லையா? அதிகமான சதவீதம் இருக்கும்போது அதை தவிர்த்து கொள்ளணுமா இல்லையா? இதை 1% 2% இருந்தா அது எவ்வளவு ஒரு கிறுக்கு பயிர் செய்யறான்னு விட்டு போயிடலாம். அம்புட்டு அம்புல இப்படித்தானே. இப்ப 80% பேருங்கிறது அவ்வளவு பேர் இருக்காங்க, வழங்குதா இல்லையா? அப்ப உன் சம்பாத்தியத்துக்காக உன்னைக்கு வேலையை அனுப்பினாலும் அவன் என்ன செய்வான், வரும்போது பல விதமான சந்தேகங்களோடையும், ஏதோ ஒரு வேலையினால ஒரு பஸ் லேட் ஆகிக்கிறோம்,
ஒரு ட்ரெயின்ல லேட் ஆகி போயிடும், ஒரு ஸ்ட்ரைக் ஆகி வாங்கி ஒரு டிராபிக் பிரச்சனை ஆகி போயிடும். அதனால ஒரு 6 மணிக்கு வரக்கூடிய 7 மணிக்கு வந்தா போது நீ எங்க போன, நீ இந்த 6 மணிக்கு புறப்பட்டியாமல போன் பண்ணி கேட்டானே, போன் பண்ணி கேட்பான். போன் பண்ணி கேட்பானா, கேட்ட 6 மணிக்கு போயிட்டாங்களே, 6 மணிக்கு புறப்பட்டு ஏன் போட்டாராம், இப்படி எல்லாம் கேட்பான். அப்ப இப்படி பலவிதமான சந்தேகங்கள் ஏற்பட்டா, எதுக்கு இது குடும்ப வாழ்க்கை, இந்த அற்பமான காசுக்காக வேண்டி நீங்க வந்துகிட்டு இந்த உங்களை கெடுத்துக்கொண்டு குடும்பத்திலையும் சந்தேகத்தை ஏற்பட்டா அப்புறம் எப்படி நீங்க சந்தோஷமா இருக்க முடியும்? அப்ப 80% பெண்கள் இதை ஒரு வாக்கு மூலமா கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது நல்லதா? அப்ப ஏன் இதுக்கெல்லாம் வருது? குடும்ப அமைப்புடைய அர்த்தம் உங்களுக்கு விளங்கல. ஆம்பளை தான் இதுக்கு பொறுப்பாளி, பொம்பளைக்கு இந்த பொருளாதாரத்துக்கு எந்த பொறுப்பும் இல்லைன்னு சொன்னா மட்டும்தான் இதை அனுப்ப மாட்டான். இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி வேலைக்கு அனுப்புறது என்ன செய்யணும்? தவிர்த்து கொள்ளணும், அறவே தவிர்த்து கொள்ளணும். ஏதோ ஊனமாயிட்டானா, அவன் சம்பாதிக்கவே இல்லாம படுக்கையா கிடக்குறானா, அது மாதிரி விதிவிலக்கா போனாங்கன்னா அது ஒரு கணக்கு. நல்லா இருக்கிறவன் 2000 ரூபாய் வந்தா 2000 ரூபாய் வாழ்ந்துட்டு போ, 5000 ரூபாய் இல்லாத வந்து 5000 ரூபாய் வாழ்ந்துட்டு போ, 20000 ரூபாய் கிடைக்குங்கிறக்கான பொண்டாட்டி வேலை அனுப்புற, செத்து போயிருவோம்னா வேலைக்கு அனுப்பி தொலைச்சிட்டு போ, இருக்கிறத கொண்டு வாழ வேண்டியதானப்பா அப்படிங்கறத இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு அம்சம். அடுத்தது என்னன்னு கேட்டா, புருஷன் சந்தேகப்படுறானா, அங்க போனா இந்த ஆம்பளைக்கிண்டே உள்ள ஒரு நோய் இருக்குதுல்ல, என்ன நோய்? அவனுக்கு என்னதான் வீட்டுல கொண்டாட்டி இருந்தாலும் சரி அவன் வேலைக்கு வந்துருவானா, வேற ஒருத்திய வேற மாதிரி தான் பாக்குறான். கொஞ்சம் நல்லா ஆபீஸுக்கு வரக்கூடிய கொஞ்சம் நீட்டா கொஞ்சம் ஸ்டைலா வந்துட்டான்னு வைங்களேன், அவளை என்ன செய்யறான், வேற மாதிரி ஒரு ரெட்ட அர்த்தத்துல பேசுறது, அவர் போய் பொருளை வாங்கும் போது கையை அப்படி தொட்டு மாதிரி வாங்குறது ஆபீஸ்ல நடக்கும். அது பொம்பளையில சொல்றாளுவோ. இந்த சர்வேல பொம்பளை என்ன சொல்றான்னு கேட்டா, நாங்க சக ஊழியர்களுடைய 90% பேரால நாங்க தப்பாக பார்க்கப்படுகிறோம். அது தப்பாக சீண்டி பார்க்கிறது. இருக்கிற அம்படாமல என்ன பண்றான், என்னத்தையாவது பொம்பளை தானே அப்படிங்கிற மாதிரி அவளும் வேலைக்கு அவன் அட்ஜஸ்ட் பண்றான். அதுவே மேல உள்ள அதிகாரியா இருந்தான்னு வைங்க, அவ எதுக்க மாட்டான். ஏன்? இவன் கையை பிடிச்சாலும் வேலையும் விட்டுறக்கூடாதுல்ல. அதான் லட்சியம் ஆக்கிட்டீங்க. நீங்க குடும்பத்துல சந்தோஷமா இருக்கணுங்கிறது உங்களுக்கு 2ஆம் பட்சமா போய் உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் ஆயிருச்சு, வேலைதான் ஃபர்ஸ்ட் ஆயிரும் பொழுது உங்க மேனேஜர் உங்க முதலாளி என்ன செய்வான், என்னமான தோல்ல கூட கைய போடுவான். என்ன செய்வீங்க? ஒன்னும் செய்ய முடியாது. ஒரு மாதிரியா நெளிஞ்சு கிழிஞ்சிட்டு இருந்தா கூட வேலையை விட்டு தூக்கிடுவான். அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. முதல் நாளைக்கு லேசா அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க, 2ஆம் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க, 3ஆம் நாளைக்கு எப்படி போயிருமா இல்லையா, மொத்தமும் போயிடும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் சக ஊழியர்களாலையும் மேல உள்ள அதிகாரிகளாலையும் பலவிதமான பாலியல் தொல்லைகளுக்கு, இன்னும் சொல்ல போனா இது நம்ம சென்னையில நடந்தது. சென்னையில நம்ம கமிஷனர் என்ன பண்றாருன்னு கேட்டா, வேலைக்கு செல்லும் பெண்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக பெண்களை எல்லாம் கூட்டி அவங்கள்ட்ட கருத்து கேட்கிறார். அப்ப இந்த பொம்பளை எல்லாம் எந்திரிச்சுட்டு தான் சொல்றாங்க, கமிஷனர் என்ன சொல்றாங்க, இந்த வேலைக்கு போறதுனால இந்த இடையில வர்றவங்க இந்த இடிக்கக்கூடிய இடி மன்னர்களுடைய தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சில பேர் புகார் சொல்றாங்க. அது வேண்டாம், பெண்கள் பஸ் அப்படி இப்படி ஏறிக்கலாம்னு வைங்க, அது அது மேட்டர் கிடையாது. இதெல்லாம் தாண்டி நாங்கள் வேலைக்கு சென்றால் மேல உள்ள அதிகாரிகளாலும் எங்க சக ஊழியர்களாலையும் நாங்கள் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்படுகிறோம், அதுக்கு ஒரு நெறிய நீங்க சட்டம் போட வேண்டும் என்று பல அதிகமான பெண்கள் புகார் செய்யறாங்க. இதையெல்லாம் தாண்டி எங்க குடும்பத்துடைய பொருளாதார தேவைக்காக நாங்கள் வேலைக்கு வந்தால் எங்கள் புருஷனாலையும் எங்களுடைய குடும்பத்தை புகுந்த வீட்டில் உள்ள குடும்பத்து மெம்பர்களாலையும் நாங்கள் நிறைய கொடுமைப்படுத்தப்படுகிறோம், நிறைய குத்தி காட்டப்படுகிறோம், மனசால் காயப்படுத்தப்படுகிறோம் என்றெல்லாம் கமிஷனர் முன்னாடி நம்ம சென்னை மாநகரத்தில் வேலைக்கு போற பெண்களுக்காக வேண்டி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே சென்னையில கூப்பிட்டு கருத்து கேட்கும் பொழுது பொம்பளை எல்லாம் சொல்லி டெய்லி பேப்பர்ல ஒரு முழு பக்கத்துக்கு தினத்தந்தி பேப்பர்ல நியூஸ் அப்படி வருகிறது. அப்பதான் இது வேலைக்கு போறதுல இவ்வளவு விஷயம் இருக்கிறது. அப்ப ஏன் இது வருது? இந்த அடிப்படை விளங்காதனாலதான் வருது. அப்ப இந்த சம்பாத்தியத்துக்காக வேண்டி அப்படின்னா நினைச்சிட்டு பாக்குறோம். இன்னும் இது ஒரு வகையாச்சா. இன்னும் சொல்ல போனா அந்த வேலைகள்ல வேலைக்கு சேர்க்கிறது பாதி தான். பெண்களை வேலைக்கு சேர்க்கிறான, வேலை செய்யறதுக்காக சேர்க்கிறது பாதி. இன்னொரு பாதி எதுக்கு தெரியுமா? அவங்களை காட்டி ஆள் பிடிக்கிறதுக்கு சேர்க்கிறது தான். எதுக்கு? அந்த இடத்துல ஆம்பளை உட்கார்ந்து இருந்தா வரமாட்டாங்க, ஒரு அழகான பொம்பளை மேக்கப் பண்ணி உட்கார்ந்து இருந்தா இவன் வழிகிறதுக்காக அதுக்காக போவான். அந்த வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதற்காக. அப்ப உங்களை ஒரு போக பொருளாக்குறானா இல்லையா? பல நிறுவனங்கள் என்ன பண்றான்னு கேட்டா, வேலைக்கு சேரும்போது உதாரணமா இந்த தகவல் தொழில்நுட்ப ஐடி இருக்குல்ல, அந்த மாதிரியான வேலைக்கு போகும்போது என்ன செய்வான்னு அதுல கேட்பான், நீங்கள் மாசத்துக்கு 2 தடவை பியூட்டி பார்லருக்கு போவீர்களா? ஆமாண்டா தான் வேலை கிடைக்கும். அது டிக் பண்ணணுமா? அப்ப பியூட்டி பார்லருக்கு வேலைக்கும் பியூட்டி பார்லருக்கு என்ன
வேலைக்கு வேண்டிய அவங்களை சேர்க்கிறான்? இல்ல, ஆட்களை ஈர்க்கிறதுக்காக கூப்பிடுறான். எதுக்காக வேண்டி பியூட்டி பார்லர் வர சொல்றான்? நீ வேலையெல்லாம் செய்ய வேணாம், நீ உட்கார்ந்து இருந்தேன்னு சொன்னா என்ன செய்வாங்க? ஆளுக்கு வருவாங்க. உட்கார்ந்து இருக்கிற ஆள் எப்படி இருக்குன்னு பார்த்தா அப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி கவரிக்கிற மாதிரி இருந்தா சரியா வரும் இப்படின்னு சொல்லி அந்த விமானத்துல நீங்க ஏறுறீங்க, விமான பணிப்பெண்கள் சேர்க்கிறான். என்ன விமானத்துல என்ன பணி பண்றாங்க? ஓட்டுறாங்களோ இல்ல விமானத்துல என்ன பணி பண்றாங்க? ஒரு பணியும் கிடையாது. அது இந்த ஆம்பளைகளுக்கு திணி போடுறதுக்காக வேண்டி விமான பணி பெண்களை சேர்க்கறதுக்கு செய்யறான். அது ஆம்பளை சிம்பிளா செஞ்சுட்டு போயிடலாம். அது எதுக்குன்னு கேட்டா ஒரு நுழையும் போது அப்படி கும்பிட்டுக்கிட்டு என்ன செஞ்சாலும் ஒண்ணும் செய்யக்கூடாது, தொடலாம் முடியல, என்ன வேணாலும் செய்யலாம். அந்த மாதிரி எல்லாம் சர்ச்சு கொஞ்சம் கெடுபடி கொண்டு வந்துட்டாங்க. இப்ப கண்ணோட நிறுத்திக்கலாம். அப்பெல்லாம் என்ன செய்யணும்? இழுத்து போட்டு மணியில உட்கார வச்சா கூட கேட்க கூடாது, விமானத்துல சட்டம் இருந்துச்சு. அப்ப பொம்பளை விமான பணிப்பெண்ணா போறக்கூடியவள் வந்து ஒரு பாலியல் சேட்டை பண்ணுவதற்கு ஒரு கருவி. அப்ப இதுக்கு தானே வேலைக்கு சேர்க்கிறான். அப்ப நிறைய நிறுவனங்கள்ல வந்து பெண்களை வைத்தால் ஆம்பளை ஏமாத்தலாம், வேலைக்கு சேர்க்கறது இல்ல. அப்ப நம்ம அதையும் கவனிக்க வேண்டும். பாதி வேலை இப்படித்தான் இருக்கு. பெண்கள் போகக்கூடிய வேலைகள்ல பாதி வேலை எப்படி இருக்கும்? இந்த ரிசப்ஷன், ஆட்களை சந்திப்பது, சிரிச்சு சிரிச்சு பேசணும், கோவமே படக்கூடாது. அவன் வேற அர்த்தம் பேசினாலும் அப்படிலாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ரெண்டு அர்த்தம்லாம் பேசுவான், அதுக்கு ஒரு சிரிப்பு சிரிச்சிக்க. இது ஒரு பொழப்பு, இது ஒரு பொழப்பான்னு நான் கேட்கிறேன். பல மாதிரி அர்த்தத்துல எல்லாம் பேசுவான். அவங்களுக்கு ட்ரைனிங் என்ன? வாயை திறந்துடக்கூடாது, ஒரு நம்பிதான் தொழில ஆரம்பிச்சிருக்கு, உன்னை நம்பிதான் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறான். இந்த இது நடந்து கொண்டிருக்கிற நாட்டுல அவளுக்குதா. அவ பெண்கள் வேலைக்கு போறது விளங்காம இது உரிமைங்கிறாங்க. இதான் உரிமை. ஒரு பொம்பளை வந்து ரெட்ட அர்த்தத்துல பேசுறான், அதை சகிச்சுக்கிட்டு போகணும் என்பது உரிமையா? செருப்பை கட்டி அடிக்கணுங்கிற உரிமையா? எது உரிமை? பெண்ணுரிமை பெண்ணுரிமை சொல்லிட்டு கேவலப்படுத்துறாங்க. பெண்களை கேவலப்படுத்துறது பூரா பெண்ணுரிமை என்று ஆக்கி விட்டார்கள். அதே மாதிரி வந்து இதை பெண்ணை அவர்கள் பயன்படுத்துறத பாக்குறோம். அதே மாதிரி வந்து சில பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா போகும்போது ஒழுங்கா தான் போவாங்க. அந்த பதவி உயர்வு தேவைங்கும் பொழுது அவங்களாவே போய் குலைவாங்க. சில பெண்கள் என்ன செய்வாங்க? இப்ப நம்ம கிளர்க்கா இருக்கிறோம், மேனேஜர் ஆகணும், என்ன செய்யறது? அதுக்கு என்ன மேனேஜர் ஆக்கிடுவான். அதுக்கு இடத்துல மேனேஜர் ஆக்கக்கூடிய இடத்துல இருப்பான்ல, எவன் மேனேஜருங்கிற அந்த அந்தஸ்தை கொடுப்பானோ அவனை போய் அதிகமாக அனுசரிக்கிற நிறைய பாத்தீங்கன்னா பொம்பளைங்க சில பேர் வேலைக்கு சேர்ந்தாங்கன்னா ஆண்களோட சரசரன்னு மேல போயிருவாங்க. என்னடா மேல போச்சு? அது கேட்டா சொல்லிக்கிறாங்க, ஆண்களுக்கு நிகராக பெண்கள் திறமை பெற்று விட்டோம். உள்ள பார்த்தா இந்த மேட்ரு இதான் தான் இருக்கு, திறமையெல்லாம் மேட்டரா இருக்காது. என்ன திறமை இது? ஆம்பளை கைக்குள்ள போட்டுக்கொண்டு சில பெண்கள் அப்படி செய்கிறார்கள். அவங்க அவனுக்கு விரும்பின மாதிரி எல்லாம் நடந்து கொண்டு என்ன செய்யறது? டக்கு டக்குன்னு அந்த இருக்கிற 10 வருஷத்துக்கு முன்னாடி வேலை செய்தவங்க கீழே தள்ளிவிட்டு இவங்க போய் ஒரு சூப்பர்வைசர் இருக்கிற இடத்துல உட்கார்ந்துற காட்சியெல்லாம் பாக்குறோம். அப்ப இப்படிதான் செய்வான் ஆம்பளை. ஆம்பளை என்ன செய்வான்? தனக்கு பயன்படுத்திக் கொள்ள விரும்புவான். அந்த மாதிரி ஒரு வள்ளூர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் 8 மணி நேரம் 10 மணி நேரம் தனியா உட்கார வைக்கிறிய, இது என்ன ஒரு வாழ்க்கையா? உன் பிள்ளைய அழகா வளர்த்து ஒழுக்கமா வளர்த்து நீ உன்னைய விட நல்ல சிறந்த முறையில் அவங்களை உருவாக்கி ஒரு விஞ்ஞானியா, ஒரு அறிஞரா, ஒரு என்ஜினியரா, ஒரு டாக்டரா, ஒரு மார்க் அறிஞரா ஏதோ நீ ஆசைப்படுற மாதிரி வளர்த்துக்கிட்டு போவியா? அது ஒரு நிர்வாகம் இல்லையா? உள்துறைங்கிற ஒரு நிர்வாகம் இல்லையா? அது அடிமைத்தனமா? அது எவ்வளவு பெரிய பொறுப்பு! ஒரு பிள்ளைய வளர்த்து எடுக்கிறது என்பது சின்ன விஷயமா? அவ்வளவு பெரிய பொறுப்பு பெண்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கும் போது விளங்காம என்ன செய்யறாங்க? இதுதான் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இது எல்லாத்துக்கும் மேல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவங்களுடைய செலவு இருக்குல்ல 20% இதுக்கு செலவழிக்கிறாங்களாம். எதுக்கு? பெண்களை வேலைக்கு போற பெண்கள் வந்து இந்த அழகுக்காக வேண்டி, கவர்ச்சிக்காக வேண்டி, பூ வைக்கிறதுல இருந்து வீட்டுக்குள்ளே இருந்தா அவ்வளவு செய்ய மாட்டாங்க. வெளியே போனா பியூட்டி பார்லர்ல இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க? வாங்குற சம்பாத்தியத்தை எல்லாம் அந்த மாதிரி பண்ணக்கூடிய காட்சியும் பார்க்கிறோம். இது போக இப்ப அதிகமான சம்பளத்தோடு வரக்கூடிய இந்த தகவல் தொழில்நுட்ப வேலை இருக்க, இதுக்கெல்லாம் போன பிறகு பெண்கள் தண்ணி அடிக்கக்கூடியவர்களாக, ஆண்களோடு சேர்ந்து ஊர் சுத்தக்கூடியவர்களாக, வீட்டுல கேள்வி கேட்க இயலாது. கல்யாணம் பண்ணாதவளே கேள்வி கேட்க முடியல. ஏன்? அவளுடைய சம்பாத்தியம் 40,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வர்றா. அப்ப அவளை சார்ந்துதான் தாய் இருந்து நிற்கும் பொழுது ஒன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. வேலையை பார்த்துட்டு போ, தனியா ரூம் எடுத்து தங்கிடுவேங்கிறா. அப்ப அந்த மாதிரி எல்லாம் போய் அவங்களுடைய வாழ்க்கை கற்பை எல்லாம் இழந்து நாசமாகி பலவிதமான ஒரு பாலியல் நோய்க்கெல்லாம் ஆளாகக்கூடிய கதையெல்லாம் நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டா, பெண்கள் வந்து பொருளாதாரத்துக்கு பொறுப்பாளிகள் இவங்க நினைக்கிறாங்க. பொம்புளை அப்படி நினைக்கிறாங்க. உனக்கு ஏன் அது? எப்படிப்பட்ட உரிமை இஸ்லாம் தந்திருக்கிறது? கணவன் தலையில் அவளையும் சுமத்தி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இதை விட முக்கியம் என்ன தெரியுமா? ஆம்பளை சம்பாதிக்கிறான்ல, ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் நீங்க பார்க்கலாம். ஆம்பளை சம்பாதிச்சான்னு சொன்னா அவன் என்னுடையதுன்னு கூடுதலா எடுத்துக்கொள்ள மாட்டான். மனைவி எல்லாம் சேர்த்து நம்ம சொத்துங்கிற மாதிரி தான் அவனுடைய தன்மை இருக்கும்.
பொம்பளை வந்தான்னு வைங்களேன், அவ தனி கணக்கு வச்சிருப்பான். சில பேர் வந்து மிரட்டி வாங்கிடுவான், அது ஒரு வகை. ரெண்டு தான் நடக்கும் குடும்பங்கள்ல. ரொம்ப ஓவர் சில குடும்பம் என்ன செய்வான், வேலைக்கு போயிட்டு வந்தா ஒன்னாவது அவரை கொண்டாடிடுவான். அப்படி செய்யக்கூடியவனும் இருக்கிறான், அது ஒரு வகை. அப்ப உன்ட்ட இந்த பொருளாதாரம் தங்க போறது இல்ல. கொஞ்சம் எகிரி பேசுற ஆளா இருந்தான்னு வைங்களேன், இவ சல்லி காசு கொடுக்க மாட்டான், இவ தனக்கே வச்சுக்கிடுவான். குடும்பத்துக்கு உள்ளது என்ன செய்யறது இல்ல, இது என் காசு அது உன் காசு, இது ஏன் பணம் ஓம் பணம், இந்த மாதிரி பேசக்கூடியதெல்லாம் எங்க இருக்குன்னு நீங்க பாக்கலாம், இந்த வேலைக்கு போற ஆள்கிட்ட இருக்கும். ஆனா இந்த குடும்பத்தோட இருக்கக்கூடிய பெண்களோ ஆண்களோ இருந்தார்களே ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்திருப்பாங்களே. இவன் ஒரு தொழில் செய்து கஷ்டப்பட்டு இருப்பான், யார்கிட்ட கடன் வாங்குறது. அப்ப சொல்லுவா, என்ன சொல்லுவா, என்ன நீங்க கொடுத்து நான் சேர்த்து வச்சுக்கிறேன், என்கிட்ட அவ்வளவு வரைக்கும் எடுத்துட்டு போங்க சொல்றாளா இல்லையா? என் பணத்தை எடுத்து நீங்க தொழில் பண்ணுங்க, என் நகையை கொண்டு வித்து நீங்க தொழில் பண்ணுங்கன்னு சொல்றாள். இந்த தன்மை எல்லாம் இந்த குடும்பத்தில் அங்கமா இருக்கிறவர்களுக்கு தான் வரும். பணம் தான் அது, நானும் பணம் சேர்க்கணும், நானும் சம்பாதிக்கணும் என்கிற ஒரு வெறியை பெண்களுக்கு ஊட்டினால் அவங்களுக்கு என்ன வராது, இப்ப சம்பாதிக்கவும் இயலாது. ரெண்டாவது வந்து இந்த நெருக்கம் எல்லாம் கெட்டு போயிடும். குடும்பம் என்பதற்குரிய நெருக்கம் இணக்கம் எல்லாமே நாசமாகி விடுகிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இதனால வந்து நிறைய ஆய்வு பண்ணி என்ன செய்யறாங்கன்னா, மனநோய்க்கு ஆளாவது பெண்கள் அதிகம். கற்பப்பை புற்றுநோய்க்கெல்லாம் காரணம் என்னன்னா ஓவர்லோடு, பிள்ளைகளுக்கு பால் கொடுக்காம இருக்கிறது, அந்த நோய் அதிகமாகிறது. அதே மாதிரி பெண்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால், இந்த பிரஷர், பலவிதமான விஷயங்கள் படுத்தா தூக்கம் வராது, டென்ஷன், கோபம். ஆம்பளைக்கு மாதிரி கோபம் வருது நீங்க பெண்களுக்கெல்லாம். நீங்க வேலைக்கு போய் பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி அழகு பதுமையா வேலைக்கு வச்சுக்கிறாங்களே, அது நிபந்தனை. அழகு பதுமையா இல்லாம வேலைக்குன்னு சேர்ந்த பெண்களை பாருங்களேன், ஆம்பளைக்கு மேல டென்ஷனா பேசுவாள்வோம். ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு சீட்ல உட்காந்து பொம்பளை வார்த்தைக்கு பேசணும்னு சொன்னா வரக்கூடிய கோபமும் இந்த திமுறைகளையும் பார்த்திருக்கிறீங்களா? அது வேணும்னு பண்ற திமுறை இல்ல, அந்த ஒர்க் லோடு அங்கே வாங்கிட்டு இப்படி டென்ஷன் புள்ளை அங்க விட்டுவிட்டு புள்ள பால் அந்த நேரத்தில் பால் சுரக்கம் வலிக்குமா, இப்ப ஆத்திரத்தை நம்மளால காட்டுவா. ஒரு கையெழுத்து வாங்க முடியாது. ஒரு அரசு வேலைக்காக வேண்டிய ஒரு பெண்கிட்ட உள்ள அதிகாரி அனுபவம் என்று சொன்னால் ஆம்பளையை விட பல மடங்கு கொடூரமாக என்ன செய்யறாங்க அவங்க நடக்கிறாங்கன்னு சொன்னா அதெல்லாம் மனோநோய் காரணங்கிறாங்க. அது அவங்களா செய்வது இல்ல, அவங்களுக்கு ஓவர்லோடு கொடுத்ததனால் ஏற்பட்ட விளைவு இது என்று சொல்லி இப்படி நிறைய ஆராய்ச்சி பண்ணி சொல்றான். பெண்களுக்கு லோட குறைக்க வேண்டும். லோடு என்ன, அவங்களோடு வெளியே போய் சம்பாதித்தல் என்கிற அந்த ஒரு சுமை எடுத்து விட்டாலேயே முக்காவாசி வேலை குறைஞ்சு போயிடும். உனக்கு தான் சேர்த்து சம்பாதிக்கிறானே. அப்ப இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆள் வீட்டிலையும் ஒரு ஆள் வெளியிலையும் சம்பாதிக்கும் பொழுது ஈடுபாடா சம்பாதிப்பான். ரெண்டு பேரும் பதறி பதறி இப்படி வந்து அப்ப இவன் போய் சம்பாதிச்சுட்டு டென்ஷனோட வருவானா, வீட்டுல மனைவி மட்டும் இருப்பாளா, அவ என்ன செய்யணும், அவன் பல டென்ஷன்ல வருவான். நம்ம சிரிச்சு அவனை கவர்ந்து அவனுக்கு ஒரு ஆறுதல் படுத்தி அவனை சந்தோஷப்படுத்துவோம் அப்படி இறங்கினார்களே ஆனால் இவன் டென்ஷனை குறைக்கக்கூடிய மருந்தாவும் ஆயிருவா, அவளுக்கும் டென்ஷன் குறைச்சு போயிடும். அந்த குடும்பத்துல சந்தோஷம் மிகைத்து என்ன செய்யும், பொங்கி வலியுங்க சந்தோஷம். இதுல என்ன சந்தோஷம் இருக்கு, அவனும் பயங்கர ஆத்திரத்துல வருவானா, கடையை போட்டுட்டு வேலைக்கு மேல யார் திட்டிருப்பான், பல விதமான விஷயங்களுக்கு வருவாளா, ரெண்டு பேருக்கு எள்ளும் கொள்ளும் தான். இவனு சொன்னா இயல்புக்கு மாத்தமா ரெண்டு என்ன செய்யும், பத்திக்கிட்டு எரியும். குடும்பத்துல எந்த விதமான நிம்மதியும் இருக்காது. அதுக்கப்புறம் மாமியா மாமனாருடைய பேச்சு எல்லாம் கூடுதலா குத்தி குத்தி காட்டுறது, நீ எங்க போயிட்டு வர்ற தெரியாதாக்குன்னு, நான் தான் குடும்பத்தை காப்பாத்துறேன் பாவ, நீ எப்படி காப்பாத்துறேன்னு எங்களுக்கு தெரியாதவங்க பொடி வச்சுக்கிட்டு, இதெல்லாம் ஒரு பொம்பளைக்கு தேவையா? அதனால இஸ்லாமிய குடும்ப அமைப்பில் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும், எந்த ஒரு காலத்திலையும் பெண்களுடைய சம்பாத்தியத்தை குடும்பத்துக்கு எதிர்பார்க்காதீர்கள். இல்லையா, வழியே இல்லையாங்கிறதுக்கு இரண்டாவது விஷயம் இருக்கிறது. வழி இருந்துச்சு என்று சொன்னால் ஆண்கள் என்ன செய்யணும், இந்த மாதிரி அனுப்புற நிப்பாட்டி கொள்ள, பொம்பளை அனுப்பி சம்பாதிச்சு அதுல வாழ்வது கேவலம், அது வந்து அநியாயம், பெண்களுக்கு செய்யற கொடுமை, அது உரிமை கிடையாது. பெண்களை வந்து மேலும் ஒரு குழுவோட கொடுத்து உரிமைன்ற ஒரு தேனை தடவி அவங்களுக்கு விஷத்தை கொடுக்குறீங்க, அது உண்மையில் அவர்களுக்கு நல்லது கிடையாது, அவங்களுடைய உடல் அதை தாங்காது. நாங்க ஆம்பளை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, பொம்பளைய நம்ம வெளியிலையும் வேலை செய்து கொண்டு பிள்ளைய சுமக்க இயலாது, பால் கொடுக்க முடியாது, ரெண்டை மைனஸ் பண்ணிடுவோம். மற்றதெல்லாம் நீங்க வீட்டுல செய்யணும்னா உங்களுக்கு ஏழுமா, நீங்க என்ன செய்யணும், நீங்க தான் சோறாக்கணும், வேலைக்கும் போகணும், எல்லா பிள்ளைகளை குளிப்பாட்டணும், ட்ரெஸ் போடணும், அதை கொண்டு பள்ளிக்கூடத்தில் விடணும், வேலைக்கு ஓடணும், மரம் வந்து ராத்திரி சமைக்கணும். இந்த பால் குடிக்கிறது இயற்கையில இல்ல, தரலையில இந்த பால் ஊட்டுவதையும் வயிற்றுல சுமக்கிறதையும் விட்டு போடுவோம், அவ பெத்து போற வரைக்கும் வச்சுக்கிட்டு போட்டேன். இப்படி ஒரு வேலையை ஆம்பளைட்ட கொடுத்தா முடியுமா? அப்ப உங்களுக்கு ஆம்பளைக்கு முடியாட்டி பொம்பளைக்கு சுமத்துறீங்க. யார் திரகாத்திரமானவனா இருக்கிறான் அவனுக்கு ரெண்டு வேலையை பார்க்க முடியலையே, அவனுக்கு அது கஷ்டமா இருக்க, அது முடியாது. இதே நான் இப்படி பண்றானா இல்லையா? அப்ப நான் வந்து நம்ம என்ன நினைக்கணும், அவங்களுக்கு வந்து ஃப்ரீ பண்ணி விடணும். அவங்க ஃப்ரீ, இன்னும் சொல்ல போனா
இன்னொரு விஷயம், இல்லறத்துல சந்தோஷமா இருப்பதற்கு பெண்கள்கிட்ட ஒரு கலை இருக்க வேண்டும், இயற்கையான கலை. இந்த இயற்கையான கலை எல்லாம் வெளியில் அலையும் போது மாத்துமா இல்லையா? சூரிய வெளிச்சம், அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த அல்ட்ரா வயலட் கதிர்கள் அந்த மூஞ்சில படுமை என்னவாயிருது, அதுல அளவுக்கு மீறின ஒரு முதுமையும் ஒரு விஷயத்தை ஏற்படுத்தா இல்லையா? முஸ்லீம் பெண்களை பாருங்க, நம்ம எல்லாம் தலித்து வேற மாதிரி சமுதாயத்துல வந்திருப்போம், வரும்போது அடுப்பு கை மாதிரி தான் வந்தாங்க எல்லாரும். 2 தலைமுறை ஆனவங்க என்ன தலதண்டு ஆயிடுறாங்க. முஸ்லீம் பொம்பளை மட்டும் என்ன செய்யறாங்க, ஒரு 2 தலைமுறை ஆனவனையே இந்த வழியை சுத்துறது நாத்து களை எடுக்கலாம் அனுப்பாம அந்த சூரியனுடைய கதிர்கள் இருந்து நான் தப்பி அப்படிலாம் பெண்கள் இருந்தா தான் இயற்கையான அழகு. அப்படி இருந்தா தான் ஒரு ஆண் ரசிப்பான், ஆண் ரசிச்சா தான் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா போகும். வெளியில போய் அலைஞ்சிட்டு ஆம்பளை மூஞ்சி மாதிரி பொம்பளை மூஞ்சி வச்சு உட்காந்துட்டா எப்படி விரும்புவான்? ஆம்பளை மூஞ்சி மாதிரியே பொம்பளை மூஞ்சியும் இருந்தா இவனுக்கு எப்படி ஆசை வருங்கிற, இயற்கை வராதுல. அப்ப நம்ம அதையும் யோசிக்கணும். நம்ம இப்படி எல்லாம் இருந்தா தான் முகத்துல ஒரு கலை இருக்கும், மனசுல ஒரு நிம்மதி இருக்கும். அப்ப கணவன் நம்மளை பார்த்தோம்னு ஆசைப்படுவான், நம்ம அவனுடைய கோபத்தை அவனுடைய டென்ஷனை தணிக்கக்கூடியவராக நம்ம இருப்போம். இதையெல்லாம் கருத்துல கொண்டு இஸ்லாமிய குடும்பவியல்ல 2வது அம்சமா நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, பொருளாதாரத்திற்கு யார் பொறுப்பு? ஆம்பளை தான் பொறுப்பு.